அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் வந்து வியூஸ் போகல, வாட்ச் ஹவர்ஸ் குறையுது, இது மானிட்டைசேஷன் ஆன சேனலுக்கு கூட ப்ராப்ளம் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இதுக்கு நான் டைரக்டா யூடியூப் டீம் கிட்ட ஹெல்ப் பேஜ்ல கேட்டு ஒரு சில பாயிண்ட்ஸை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை டீப்பா பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து கண்டிப்பா நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் வந்து காம்படிஷன் எப்படி ஆகி போயிட்டே இருக்கு. ஸோ அதை பத்தி டீட்டெயிலாக பாயிண்ட் வைஸா நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில். புதிய யூடியூபர் மஸ்ட் வாட்ச் அண்ட் மானிட்டைசேஷன் ஆனவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு தான் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. கன்சிஸ்டன்சி இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வியூஸ் குறையுது பார்த்தீங்களா? அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே காம்படிஷன் அதிகமாகுது. சரிங்களா? இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மில்லியன் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணப்படுது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி நல்லா தான் வீடியோ கொடுத்துட்ருப்பீங்க. இப்போ உங்களை விட பெட்டராக தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி பெட்டரான ஒரு வீடியோ கொடுத்தாங்கன்னா உங்கள் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுடைய சேனலை பார்த்திருந்தாலும் உங்களை விட பெட்டரான ஒரு தம்ப்நெயில் கிரியேட் ஆகுது, ஒரு பெட்டரான வீடியோ புதுசாக ஒன்று வருதுன்னா அந்த சேனலை பார்க்கும்போது உங்களுடைய ஆடியன்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கு வியூஸ் கிடைக்காது. பிகாஸ் உங்களை ஸ்கிப் பண்ணிட்டு மற்றவங்களை பார்க்கறதுனால அவங்களுக்கு தான் ஆடியன் ரிட்டேஷன் ஆகும். ஸோ அவங்களுடைய வியூஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலுடைய அழகு, அதாவது தம்ப்நெயில், டைட்டில், வீடியோ குவாலிட்டி, நெக்ஸ்ட் ஆடியோ குவாலிட்டி எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஏன்னா நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி எவ்வளோ முன்னேறி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விதத்தில் ஏஐ கிரியேட் பண்ணி ஸோ எவ்வளோ புதிய புதிய வீடியோஸ் நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணப்படுது. நீங்களே பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ இது எங்கேருந்து எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நம்ம ஹெல்ப் டீம் கிட்ட கேட்டோம், ஏன் ரீசெண்ட் டேஸ்ல வியூஸ் போகலை அப்படின்னு கேட்டோம். ஸோ அதுக்கு அவங்க ஒரு சில பாயிண்ட்ஸை முன்னாடி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காம்படிஷன். ஸோ இவி காம்படிஷனில் உங்கள் வீடியோ ரேங்கிங்கில் வர நீங்கள் நல்ல வீடியோவாக குவாலிட்டியாக கொடுக்கணும். ஸோ இப்போ நிறைய கேமராலாம் யூஸ் பண்ணி வேறு லெவலில் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதுக்குன்னு கேமராலாம் நான் உங்களை வாங்க சொல்லலை. இருக்கிற கேமராவிலே நல்ல பிரைட்டாக நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டே உங்கள் வீடியோவை மக்கள் பார்த்தாங்கன்னா உங்களை பிடிக்கிற மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணணும். உங்களுடைய ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் ஏதாவது பேசணும். ஸோ உங்ககிட்ட ஏதாவது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அந்த மாதிரி பிடிச்சிருந்தா உங்களை தேடி வந்து அவங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேச சொல்கிறாங்க. ஆடியன்ஸ் பிஹேவியர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் லிமிட். இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி நேற்றே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இருந்தாலுமே நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு டே உங்கள் சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருக்கும் நோட்டிஃபிகேஷன் யூடியூப் வந்து சென்ட் பண்ணும். நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன், அதாவது அந்த வீடியோவை யாராவது பார்த்தாங்கன்னா ரெக்கமெண்டேஷனில் போகும், சஜஸ்டரில் போகும், ப்ரௌசர் ஃபியூச்சரில் யாராவது தேடினா போகும். இதுக்கு தான் நம்ம கீவேர்டு கரெக்டாக கொடுக்கணும். இந்த கீவேர்டு எப்படி கொடுக்குறதுன்னா கீவேர்டு எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் டே மட்டும்தான் நோட்டிஃபிகேஷனில் போகும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா சஜஷனில், ரெக்கமெண்டேஷனில் மட்டும்தான் போகும். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்காரிதம் டெஸ்டிங். இதுதான் யூடியூப் அல்காரிதம். இப்போ நீங்கள் ஒரு நியூ மூவி போகிறீங்க, லைக் இப்போ கூலி மூவி வந்தது. ஸோ அதனுடைய ரிவ்யூ ஃபர்ஸ்ட் டே என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நெக்ஸ்ட் டே வந்து அந்த படமே ஓடும். அந்த படம் மட்டும் இல்லை, எல்லா படமே. அதே போல் மக்கள் உங்கள் வீடியோவை பார்த்து ஓகே இந்த வீடியோ ஓகே அப்படின்னு பார்ப்பாங்க. அதில் சிடிஆர், கிளிக் த்ரூ ரேட்டு, ஆவரேஜ் வியூ டியூரேஷன், லைக்கு, கமெண்ட். ஸோ இதில் லைக்கு கமெண்ட் இல்லைன்னா கூட ஆவரேஜ் வியூ டியூரேஷனை பார்ப்பாங்க. அப்படி பார்த்தாங்கன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மேலே புஷ் பண்ணணும். இதுக்கு பேர் தான் அல்காரிதம் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு நல்லாவே புஷ் பண்ணும். 24 hours வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிச்சிட்டே இருக்கும். அப்புறம் அந்த சர்ச் பேஜில் காமிச்சிட்டே இருக்கும் உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு மட்டும். அப்போது 24 hours மட்டும் நல்ல ரீச்சில் இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் ரெக்கமெண்டேஷன், சஜஸ்டரில், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஃபியூச்சர் யாருன்னா தேடினாங்கன்னா கிடைக்கும். சரிங்களா? இந்த 5 பாயிண்ட்டும் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. புதிய யூடியூபர் மஸ்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து நமக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான டைட்டில் வைக்கணும். சிடிஆர் இம்பார்ட்டன்ட். ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் மஸ்ட்.
அப்லோடிங் கன்சிடென்சி அல்காரிதம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்க சோஷியல் மீடியாவில். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்களே சொல்லியிருக்காங்க. டைம் அண்ட் ஜூன் டைம் கரெக்டாக பார்த்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். உங்களுடைய ஆடியன்ஸ் ஒரு 6 o'clock பார்ப்பாங்கன்னா நீங்கள் அவசரப்பட்டு ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அல்காரிதம் டோட்டலாக குழம்பும். ஸோ நீங்கள் டைமிங் மேனேஜ்மெண்ட் மஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ டைப். நீங்கள் ட்ரெண்டிங் வீடியோ போடுறீங்களா இல்லை எவர்கிரீன் வீடியோ போடுறீங்களான்னு பார்த்துக்குங்க. இந்த ட்ரெண்டிங்னா என்ன, எவர்கிரீன்னா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்படிஷன். இப்போ பெரிய கிரியேட்டர்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஃபர்ஸ்டே சொன்னது தான், அவங்க போட்டாங்கன்னா லேக்ல போகும், அவங்களுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு போயிடுச்சு அப்படின்ட்டு அதே நீச்சில் நீங்கள் போடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை உருவாக்குங்க. பொறுமை இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு எஸ்இஓ. இதுக்கு முன்னாடியே நான் சொல்லித்தேன். டைட்டில், தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷன், டேக் இதெல்லாம் தான் எஸ்இஓ. கரெக்டாக கொடுங்க. இப்போ இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்துருப்பீங்க. இதுல நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, மானிட்டைசேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா முற்றிலும் மாறி இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மானிட்டைசேஷன் ப்ராசஸ் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ யூடியூப் பத்தி உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்கமிங் நம்ம டீம் சைட்லேருந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 8946014557 இது என்னுடைய கான்டாக்ட் நம்பர். கண்டிப்பா 199 ரூபா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப் சேட் பண்ணுங்க. கண்டிப்பா மஸ்ட் ரிப்ளை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.